அடி ஏங்க தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளைய போட்டு இப்படி திட்டுறீங்க? என்ன சின்ன பிள்ளை தானே தப்பு பண்ணிருச்சு. ஜென்டல் பேரண்டிங் கத்துக்கோங்க. பொறுமையா பாசமா புரிய வைக்கணும். நம்ம அவங்க ஜெனரேஷன் லெவலுக்கு போகணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அன்னைக்கு என் காலேஜோட நாள், என் லைஃப்ல ஒரு பெரிய சாப்டர் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ்ல நான் தான் ரொம்ப படிப்பாளி. எல்லாத்துலயும் 100க்கு 100 தான் வாங்கிட்டு இருந்தேன். காலேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் கூட. படிப்பு அடுத்து வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், மென்டல் பீஸ் எல்லாத்துலயுமே பயங்கர கிளியரா இருந்தேன். அப்பதான் என் லைஃப்ல ஒருத்தன் வந்தான். ப்ரோ பக்கத்துல கொஞ்சம் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொன்னான். அது வரைக்கும் நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் கழுவி ஊத்துற அளவுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி நோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரே நோட்ல எல்லா சப்ஜெக்டோட நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். எந்த ஒரு பொண்ணுமே லைஃப்ல திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு மொட்டை பையனா இருந்தேன். மச்சான் அந்த ரெட் எப்படி இருக்கா? டேய் அந்த ரெட் உனக்கு வேணாம், அந்த ரெட் எனக்கு, அந்த ப்ளூ தான் உனக்கு. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதனால 24 அரியர் வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் 100% அட்டெண்டன்ஸ் வச்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே பங்க் ஆயிடுச்சு. ரொம்ப டீசெண்டா ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தேன். எங்க போனாலும் ஒரு டபுள் மீனிங் ஜோக்க வேற போட்டான். டேய் ஸ்கேல் இருந்தா கூட எத்துக்க மச்சான். ஸ்மால் சைஸ் இல்ல மச்சான், லார்ஜ் சைஸ் ஸ்கேல் வேணும். இந்த மாதிரி என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு மொத்த காரணமே அவன் மட்டும்தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நாலு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா அதுல 3 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு 1 விட்டுட்டு வரீங்க. வெக்கமா இல்ல? இந்த லட்சணத்துல மேனேஜர் வேற, உனக்கு கீழே 10 பேர் வேலை கிழிக்கிறானுங்க. மறப்பியா? பொருள் வாங்கிட்டு சொன்னீங்க, அம்மா வாங்கிட்டு வருவியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அம்மா கை விடுங்க, நான் பிக் பாய் ஆயிட்டேன். அப்பா கை பிடிச்சுக்கோங்க. ஐயோ உங்க அப்பாக்கு அதுக்கெல்லாம் எங்கடா டைம் இருக்கு? கைப்பிடி வா போலாம். அதெல்லாம் அந்த காலம், அப்பவே போச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். வெயிட் வரேன். மேம் ஸ்விக்கி ஆர்டர். பிரதர் நான் இதை ஆர்டர் பண்ணல. மேம் A13 தானே? இல்ல பிரதர், என்னாச்சு? நீ இதை ஆர்டர் பண்ணியாமா? இல்லையே. மேம் A13 தானே? இல்ல இது B13 பா. A13 எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஒரு நிமிஷம் சார், நான் கால் பண்ணேன். இப்ப நீங்க பிரதர் அம்மா வருவாங்க. ஏய் ரேகா நான் தாண்டி. புரியுது. நான் தாண்டி ரோஹித். எப்படி அம்மா அவங்க ஏதோ ஆர்டர் பண்ணலையாமே. ஓகே மேம். நீ லேக்கா தானே? ஆமா. நான் யார் ஞாபகம் இல்லையா? டி ரோஹித் எப்படி இருக்க? என்னோட ஸ்கூல் மேட்மா. ஏய் வா வா வா, உள்ள வா. நல்லா இருக்கியா? சரி சரி உட்காரு, டீ சாப்பிடலாம். நான் போட்டு தரேன். சரி. என்னப்பா இந்த பையன் அங்க வச்சிருந்தா குடிப்பா. இந்த ஆர்டர் என்ன பண்ணுவேன்? அது கேன்சல் ஆனால அப்படியே போறலையா இருக்காது கொடுத்துருக்கு. ஓ சரி சரி, நீங்க ரெண்டும் சாப்பிட வேண்டியதானே? இல்லம்மா இது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ரெண்டும் சாப்பிடுங்க. என்ன நடக்குதுங்க? ஐயோ இவனுங்களா ஒரே இம்சை. இந்த சீரியல்ல எப்ப பார்த்தாலும் இதே தொல்லை. முடிச்சிட்டானுங்க. நான் செவனே தானா போய் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பவி, இதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம ஓடி போயிடலாம். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தானே? எடுத்துட்டு கீதா. என் வீட்டுல எனக்குன்னு சேர்த்து வச்ச நகை, அப்புறம் எங்க அப்பாவோட பணம் கட்டு கட்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். நமக்கு தேவைப்படும்ல. ஆமா கீதா. நீ என்ன எடுத்துட்டு வந்துடா? நானா எனக்கு போட சட்டை, அப்புறம் தூரமா போறல அதனால சாப்பிட கொக்கோ கிரான்ச்சி, பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கீதா. அப்புறம் ஜோஜோ லவராவும் எடுத்துட்டு வந்துட்டேன். வேற எதுவும் வேணுமா? ஹலோ பா. பா என் ஃப்ரெண்டு வெளியே போறாளா,
அவளுக்கு பேக் இல்லைன்னு சொன்னா அதான் பேக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பேக் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன்ப்பா. ஓகேப்பா ஓகேப்பா சரிப்பா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். போன் சார்ஜ் போட்டு போறேன், ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடு. போன் சார்ஜும் நான் தான் பண்ணுமா? புதுசு புதுசா தூக்கி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன 70% ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் 100% ஏறினதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். டேய் உன் கையால ஒரு 2 கண்ணையும் மூடு. ஏன் மூடு சொல்றேன். என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல, இருட்டா இருக்கு. இந்த மாதிரி தான் நீ என் லைஃப்ல இல்லைன்னா இப்படிதான் எனக்கு இருக்கும், இருட்டா. என்ன வேணும்? சிக்கன் ரைஸா பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.